பணிவான வணிக வரித்துறை அமைச்சர். கலைஞர் பேரறிஞர் அண்ணா விருதுகள் பெற்ற விழுமிய பணியால் மக்கள் தழுவிடும் தலைமையாளர், பகையில்லாத பாங்காளர், நகைமுக நாயகர் சி.நா.மி. உபயதுல்லாவில் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் 19/2/2024. உபயதுல்லாவின் தந்தை மெய்தீன் மீரான், தாய் ஃபாத்திமா பீவி. அவரின் மனைவி ஜன்னத் பீவி 2020 இறந்தார். மகள் சீதா பேகம், மகன் சாந்தி உசேன் 2011 இறந்தார். உபயதுல்லா தஞ்சாவூர்காரர், PUC படித்தவர். துணி, பல்பொருள் அங்காடி, புத்தக விற்பனை உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை தஞ்சாவூரில் நடத்தினார். 1987ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து தஞ்சை நகர செயலாளராக, திமுக செயலாளராக 27 ஆண்டுகள் செம்மையாக பணியாற்றினார். செயல் வீரர், விளம்பரத்தில் விரும்பாதவர். 1989, 1996, 2001, 2006 ஆகிய ஆண்டுகளில் தமிழக சட்டப்பேரவை தஞ்சை தொகுதி உறுப்பினர். தஞ்சை தொகுதியில் அத்தகு செல்வாக்கை செம்மையான பணிவால், பழகும் முறையால், எல்லாரும் எளிதில் அணுகும் காட்சிக்கு எளிய ஏற்ற பண்பால் பெற்றவர். தஞ்சாவூர் முத்தமிழ் மன்றத்தின் புரவலர். தமிழில் ஆர்வமும் விளையாட்டில் விருப்பமும் உடையவர். 2006 முதல் 2011 வரை கலைஞர் கருணாநிதி தலைமையில் வணிக வரித்துறை அமைச்சர், திமுக மாநில வணிக அணி தலைவராகவும் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் பல ஆண்டுகள் பணிபுரிந்தார். மேலும் உலக திருக்குறள் பேரவையின் மாநில துணைத் தலைவர், உலக திருக்குறள் பேரவையின் புரவலர், தஞ்சாவூர் முத்தமிழ் மன்றத்தின் தலைவர், கம்பன் கழக புரவலர் முதலிய பதவிகளிலும் பணிபுரிந்தார். தஞ்சாவூரில் உள்ள இலக்கிய அமைப்புகளை ஒருங்கிணைத்தார். இலக்கிய காவலர் என்று போற்றப்பட்டார். கூட்டங்களில் பேசும் பொழுது திருக்குறளையும் தமிழ் இலக்கியங்களையும் மேற்கோள் காட்டுவார். இதனால் அவருக்கு குறள்நெறி செல்வர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இவருக்கு திமுக 2020ஆம் ஆண்டு முப்பெரும் விழாவில் கலைஞர் விருது வழங்கியது. 2023 ஜனவரியில் தமிழ்நாடு அரசின் பேரறிஞர் அண்ணா விருது வழங்கப்பட்டது. 19/2/2023 83 வயதில் இறந்தார்.